கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிறைய கட்டளைகள், சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கடவுளால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள், திரு அவையினால் கொடுக்கப்பட்ட 6 லட்சணங்கள் என்ற 6 சட்டங்கள் என்று நாம் பல சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட மக்களாக வாழுகின்றோம். இந்த சட்ட திட்டங்களை கடைபிடிக்கின்ற நாம் மனித நேயத்தோடு வாழுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சட்ட திட்டங்களை பின்பற்றுகின்றவர்கள் அந்த சட்டங்களை மட்டுமே மேலோட்டமாக பிடித்து கொண்டு வாழாமல் அந்த சட்டங்கள் நமக்கு உணர்த்துகின்றபடி நாம் மனித நேயத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசேயர்கள் சட்டங்களை பிடித்து கொண்டார்கள், ஆனால் மனித நேயத்தை விட்டுவிட்டார்கள். 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை, உன்னுடைய தாயையும் தந்தையையும் மதித்து நட என்று இருக்கின்றது. ஆனால் அந்த கட்டளையை பின்பற்றுவதற்கு பதிலாக கடவுளுக்கு நாங்கள் நேர்ச்சை கொடுக்கின்றோம், கடவுளுக்கு நேர்ச்சை கொடுத்து விட்டோம் என்றால் பெற்றோர்களை கவனிக்க தேவையில்லை என்று அவர்கள் பெற்றோர்களை புறந்தள்ளினார்கள். ஆனால் மற்ற கட்டளைகளை பிடித்து கொண்டு மக்களை கொடுமைப்படுத்தினார்கள், மக்களிடமிருந்து பணம் பறித்தார்கள். அதை ஆண்டவர் இன்று கண்டிக்கின்றார். மிகவும் வன்மையாக கண்டித்து நீங்கள் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் பல நேரங்களிலே கட்டளைகளையும் சட்ட திட்டங்களையும் பிடித்து கொண்டு மனித நேயமில்லாத மக்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திரு அவையின் கட்டளை சொல்லுகின்றது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்பது என்று. முழு பூசையிலே நாம் பங்கெடுக்கின்றோம், இறை வார்த்தையை கேட்கின்றோம். அதற்கு பின்பாக வீடுகளுக்கு சென்று மனித நேயத்தோடு வாழுகின்றோமா? நம்முடைய பெற்றோர்களை நாம் கவனிக்கின்றோமா? முதியோர்களை கவனிக்கின்றோமா? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்படி நாம் மனித நேயத்தோடு வாழவில்லை என்றால் நாம் பின்பற்றுகின்ற கட்டளைகளும் சட்ட திட்டங்களும் வீண் என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை கட்டளையை கடைபிடிக்கின்ற கிறிஸ்தவர்கள், திரு அவையின் கட்டளைகளை பின்பற்றுகின்ற திரு அவையின் உறுப்பினர்கள் மனித நேயத்தோடு மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டு வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே சாலமன் மன்னன் இறைவனிடத்திலே ஜெபிப்பதிலே நாம் பார்க்கின்றோம். கடவுளிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது மற்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றார். தன்னுடைய அரசாட்சியின் கீழ் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்பதை பார்க்கின்றோம். ஆக நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டு மற்றவர்களுடைய நலனுக்காக உழைக்கின்ற மக்களாக, மனித நேயம் மிக்க மக்களாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். Friends, today is Tuesday, 8th of February. The Gospel today narrates the criticism placed by the Pharisees and scribes against Jesus' disciples who ate with unclean hands. Before we move further into the Gospel passage, who were these Pharisees and scribes? The Pharisees were members of a renewal movement that sought to restore God's favor to Israel by advocating strict observance of the law and total separation from all Gentile defilement. The scribes were professional copies and scholars of the law, some of whom were also Pharisees. Friends, at the outset, let us understand what they were worried about. Were they worried about hygiene or ritual purity? They were just worried about ritual purity only. Mary Haley is a Catholic theologian and an international speaker, gives us an understanding about the prescribed rules by Moses for the cultic purity of praise, including the washing of their hands and feet before offering sacrifices, and ritual purity, which usually entailed washings before eating of their share of the sacrifice. These biblical rules apply only to praise, serving at the altar.
but the oral tradition developed by the Pharisees had extended them to govern the behavior of all Jews at all meals, thus making every meal a religious act and a symbolic expression of Jewish identity. Moreover, any contact with the potentially unclean persons or products in the marketplace should have a ritual washing, and all items used to prepare or serve food, such as cups and jugs, also need purification. Although not all Jews kept this oral tradition by the time of Christ, it was expected of all, and those who failed to keep it were despised as ordinary folk who were ignorant of the law. Friends, it is good to see how Jesus brings this argument to an end, saying, "You disregard God's commandment, but cling to human tradition." Friends, God investigates into our hearts. If I have a true love for my brothers and sisters, I will not criticize them. Rather, I will look for ways and means to love them. The Pharisees and the scribes focused on the observance of the law, but forgot about the essential fact that love of God and neighbor are very important. Friends, let's investigate our hearts and minds today. Am I motivated by love, mercy, and compassion, or do I just have an attitude of criticism towards my brothers and sisters? Let's investigate into our hearts and minds and try to engage this gospel passage in our daily lives. And may God bless you and have a wonderful day.